நல்லா இருக்கீங்களா? டியூட்டி ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததை விட ஒரு சூக்குக்குள்ளே வந்திருக்காங்க பிள்ளைங்க. கரெக்டாக இங்கே கொண்டு வந்து இறக்கி விட சொல்லி இங்கே வந்திருக்கேன். லொக்கேஷன் பேரை பார்த்துட்டு வந்ததுனால வீடியோ எடுக்க முடியல. இதில் இப்போ எந்த கடை கரெக்டான அவங்க போகிற கடைன்னு தெரில. அந்த பாட்டுக்கு வந்துட்டுருக்கேன். என்ன சார் Muna kelas location. Gedem. இருங்க நண்பா, கொஞ்சம் லொக்கேஷனை பார்த்துட்டு வந்துடுறேன் நண்பா. இன்னும் அதையும் தாண்டி புனிதமானதுங்கிற மாதிரி இங்கே வந்திருக்கு. அங்கேருந்து அடுத்த பில்டிங்கு அதே சுற்றி வர இதில் இந்த ரோடு எண்டு கிட்ட இருக்கிற ஹோட்டலு. அது என்ன எல்லாம் காஃபி கடையா என்னன்னு தெரில. இதான் வந்திருக்கேன் நண்பா. காலையிலேயே லாக் பண்ணி வச்சிருக்கானுங்க கிரிக்கிங்க. ஐயம்மா ரே கட்டு மருகை ஐயம்மா. ممكن جوا جنى هذا جوا ممكن ورا ايوه انا كلام ورا يجي اخر هذا நண்பா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சர்பு. காலையிலேயே பிள்ளைங்க கூட்டிகிட்டு ஒரு நடுப்பொண்ணு ஸ்கூல்லேருந்து போகல. ஸ்கூலுக்கு ஒரு 4-5 நாளாகவே இந்த பொண்ணு போக மாட்டேது, என்னன்னு தெரில. சின்ன பொண்ணும் பையன் கொண்டி தான் போனாங்க. காலையே பொண்ணு தூங்கிட்டு நைட்லாம் லேட்டாக தூங்கிச்சான்னு தெரில. கடைசி பிள்ளை கமர் இப்படின்னு தட்டி எழுப்புனா நான் அடிச்சிட்டேனா ஒப்பாரி வச்சு அழுகுதுங்க. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. ஒப்பாரி வச்சு அழுவோம். வெறி கொண்டு நம்மளை வந்து பாஞ்சிக்கிட்டு வந்து அடிக்குது. நீ ஏன் என்ன அடிச்சேன்னு. நான் வண்டி ஓட்டிகிட்டே ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை தான் போய் விடுவேன். விடும் போதே எந்திரி கேட்டு வந்துருச்சு இறங்கிப்போ அப்படின்னா எங்கள் அண்ணனை விட்டுரு, எங்கள் அண்ணனை விட்டுட்டு திருப்பி என்ன வந்து கடைசியாக விடும் அப்படின்ட்டுச்சு. சரி போயிட்டு போகுது. படத்துக்காக கிடமே நான் சுற்றி அந்த பில்டிங்கை நான் சுற்றி அவனை போய் டிராஃபிக்கில் விட்டுட்டு அதுலேருந்து இந்த சைடு கேட்டுக்கு வந்து திருப்பி இறக்கும் போது இப்படின்னு தட்டி கமர் எந்திரி அப்படிங்கிறேன். நீ என்ன அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி அடிக்குதுங்க. வாங்கண்ணே. எனக்கு ஆத்திரம். நம்ம ஊர் பிள்ளையா இருந்தால் உண்மையிலே மண்டையில் நறுக்க நொட்டியிருப்பேன். இருந்தாலும் சவுதி ஆச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஒன்றும் சொல்லாமல் பாப்பாட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கணக்கெல்லாம் பாப்பா அப்படின்ன வெறி ஆகி உடனே அழுவ ஆரம்பிச்சிச்சு மூலையில் உட்காந்துக்கிட்டு. அப்போ இது என்னடா ஒப்பரை இன்னும் பெருசாகுது அப்படின்ட்டு பயந்துட்டு சரி கமர் நீ போ, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னோன்னா திருப்பி நம்மளை வந்து அடிக்குது. சரி ஒன்றும் பேச முடியாது அப்படின்னு நினச்சிட்டு விட்டேன் நண்பா. வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? அப்படி இருக்குது நிலமை. பொண்ணு சாப்பாடு வாங்க போதான், வாங்கிட்டு வந்துடுறேன், வீட்டுக்கே போயிடலாம் இருந்துச்சு. நான் ரவுதாக்கு போகிறேன், போயிட்டு வரேன், நீ வேணா இங்கே வெயிட்டிங்கில் இருக்கிறதா சொல்லி நான் போகிறேன். இல்லை நான் சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்ட்டுச்சு. போய் இன்றைக்குள்ள டியூட்டியை பார்ப்போம். வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நன்றி நண்பா. கஃபீலுக்கு கொண்டு போய் காஃபியும் சாண்ட்விச்சும் வாங்கிட்டு வர சொன்னார். உங்களுக்கு தெரியும் அவர் எப்போதும் பிராண்டு பார்னி காஃபி. அங்கே தான் பொண்ணு கொண்டு வந்து இப்போ தான் இறக்கி விட்டேன். பொண்ணு வீட்டுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் இது வாங்கிட்டு வர சொன்னார். மணி 12 ஆகிடுச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக வெளியில் காலிலேருந்து வெளியே நின்று முடிச்சுட்டு வந்தாச்சு ஒரு நேரமாக. ஓகே, மேலே கொடுத்துருன்ட்டா நமக்கு வண்டி சாவி இன்னும் தரல. கஃபீல் தான் அவர் வண்டியை வேலை பார்க்க போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த வண்டி இருக்கனால நம்ம அவர் வண்டி ரெடியாகி வந்தோன்னா தான் தருவார்னு நினைக்கிறேன். அது முடிக்க நமக்கு வண்டி வராது. வண்டி வந்தோடனே அதில் உள்ளது என்ன ஆப்ஷனு சைனா வண்டியில் என்னென்னு பார்ப்போம். சரிங்களா? ஒரு லேடிஸ் ஒருத்தவங்களுக்கு கரெக்டாக லிஃப்ட்டில் வந்துட்டாங்க. நான் டக்குன்னு ஒரு ஸ்டெக் ஆகிடுச்சு கொஞ்சம் நேரம். வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். கஃபீல்கிட்ட இதை கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேங்களா? ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வந்துட்டு காரில் உட்காந்துருக்கு. கஃபீலே ஃபோன் அடித்து நேற்று ஒன்று வாங்கி கொடுத்தேன். இன்றைக்கும் ஒரு குக்கிங் க்ரீமு. அடுத்தது நியூஸ் என்னது சீஸு ஒன்று, ஏதோ ஒரு சீஸு பொண்ணு எனக்கு சொல்லவே தெரில வாய்ஸு. அப்புறம் ஃபோனில் வாய்ஸ் போடு அப்படின்னா போட்டோன்னா அவன் போய் எடுக்க போயிட்டான். இங்கே பாருங்கள், இது எல்லாமே ஜெய்த்தூன் காய், முழுக்க அத்தனையும் ஜெய்த்தூன் காய். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்க எவ்வளோதுன்னு 1 கிலோ 60 ரியால். பேரிச்சம்பழத்தோட விலை கூட இருக்குது. 35 ரியால். சா, இது கொஞ்சம் கருப்பாக இருக்கும் கொஞ்சம். இதெல்லாம் கொஞ்சம் கம்மி. இது வேறு ரேட்டு. இதெல்லாம் புளிப்பாக இருக்கும் கொஞ்சம். 80 ரியால் போட்டிருக்காங்க. அப்பா
சீஸ் கொண்டு வருவாங்க. இது என்னன்னு தெரியுதா? அதெல்லாம் உடைச்சது. நம்ம இது சோம்பு பப்படி செய்வோம்ல, சோம்பு பப்படி தான். சவுதி மேடு பல கம்பெனி மாதிரி வச்சுருக்காங்க சோம்பு பப்படியை. கட்டியாகவும் இருக்கும், உள்ள குப்பூஸ்க்கெலாம் சாப்பிட்ற மாதிரி. சூப்பர் மார்க்கெட்டில் தான் நிற்கிறேன் நண்பா. கிடச்சா வாங்கிட்டு பிள்ளைங்களோட கொண்டு போய் அந்த ஜாமனையும் கொடுத்துட்டு அப்படியே கொடுத்துட்டு போயிட வேண்டியதான். போய் படுக்கணும் கொஞ்சம் நேரம். நான் சாப்பிட்டுட்டேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறனால நெய்ச்சோறு எல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. அந்த திருவிட்டு இருக்கார் தலைவர் மிஷினில் இப்போ கொண்டு வருவார் பாருங்கள். காட்டுறேன் என்னன்ட்டு ஒரு நிமிஷம். சீஸு கட்டியாக இருக்கும் அப்படியே திருவி. அப்பா 25 ரியாலா 1/4 கிலோ? கரெக்டாக 1/4 கிலோக்கு இடம் வச்ச மாதிரி திருவி கொண்டு வந்திருக்காங்க, அளவு மாதிரி கரெக்டாக. ஓகே, அவ்வளோதான் நண்பா, கிளம்பியாச்சு. சூப்பர் மார்க்கெட்லேருந்து அப்படியே கிளம்பி பில்லை போட்டு நாமளாக ஓன் கேஷ் அடிச்சுட்டு போயிட வேண்டியதான். செல்ஃப் மிஷின் மாதிரி இருக்குது. ஆனால் அதை அடிக்கும் போது நான் வீடியோ எடுக்கலாம் பார்த்தா என்ன நானே வச்சுக்கிட்டு அதை அடிச்சுக்கிட்டு எடுக்கவும் இல்லை நண்பா, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, சோம்பு பப்படி, ஜிப்னா, சீஸு இங்கே ஒரு மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்குது எல்லாமே. சீஸு, மயோனீஸ் இங்கே பாருங்க. ரெண்டையுமே போட்டேங்க. ஐயோ நசுங்கி போச்சே. நல்ல வேலை தெரிக்கலை பால். ஓகே டன், கிளம்புமா. வீட்டை அடுத்த டியூட்டியில் சந்திக்கிறேன். இப்போதான் டியூட்டி முடிஞ்சு காலையிலேருந்து சாப்பிட நம்ம மலையாளி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கேன். வரும்போது ஆன்லைனில் போட்டோம் 40 ரியாலுக்கு. லாஸ்ட்டில் பெருசாக இருக்குன்னு பார்த்தா சின்ன போனம் கொடுத்து ஏமாத்திடணும். 20 ரூபா இது 3 பீஸு. இந்த 3 பீஸு 20 ரூபா. அதோட சரி நம்ம மலையாளி ஹோட்டல், கேரளா ஹோட்டலுக்கு வந்து நெய்ச்சோறு இது மாதிரி சாப்பிட்லான்ட்டு வாங்கியாச்சு. இங்கே பாருங்க, நல்லா ஏமாற்றிட்டாங்க. இது ஓனு 3 எண்ணம். நேராக அந்த கடையில் போய் வாங்கியிருந்தா கூட இது 5 ரூபா 4 வாங்கியிருக்கலாம். 20 ரூபாய்க்கு ஆன்லைனில் 3. எப்படிலாம் ஏமாத்துறோம் பாருங்க. வாயில் வந்தியா? சரி என்ன பண்ணுறது, நீங்கள் நசீப் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதையும் சாப்பிட்டுக்கிட்டு சோறு 2 சொல்லியிருக்கு, சாப்பிட்டுட்டு போகலான்ட்டு. கரெக்டாக மணி 12 நைட்டு. இவ்வளோ நேரம் ஒரு இடத்துக்கு போய் வேலையை நின்ட்டேன். வேறு எல்லோரும் வரட்டும், வந்தோம்னா சாப்பிட்ற மாதிரி கண்டினியூ பண்ணுவோம்ப்பா. கீழே வண்டி கிடக்குது பாருங்கள் எப்படின்ட்டு. மேலே ஒரே கண்ணாடி ஃபுல்லாக அழுக்கு, தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு. ஓகே, சாப்பிட வந்துருச்சு. என்னப்பா இது? கீ ரைஸா? இது கீ ரைஸு, இது சிக்கன் குழம்பு, இது வந்து ரைத்தா, சாலடு, பொரிச்ச கோழி, அது வந்து ஈரல் கிப்தா சவுதியில். நல்லா இருக்கா காக்கா? ஓகேம்மா. தமிழா? எங்கள் ஊர் தமிழ். இப்போ நீங்கள் எந்த ஊர்? ஏன்னா இல்லை, இவரு சொன்னாரு உங்க ஊர் தானே. அப்போ அவர் எந்த ஊர்? அவரும் தமிழ்நாடு தானே? தென்காசியா நீங்க? அது சரி. எங்க தென்காசியில்? நண்பா சாப்பிட்டு இப்படி வந்துட்டோம். மணி 1:50 ஆகுது. 2 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் வந்தேன். தண்ணி பெட்ரோல் பங்கு போனோம். ஒருத்தருக்கு சம்சா இதெல்லாம் கொடுத்தோன்னே தண்ணி கொடுத்தாப்புல. தண்ணியை குடிச்சிட்டு சாரியா தண்ணி கொடுத்தேன் சம்சாரம்னு சொல்லிகிட்டு இருக்கேன், அதனால சாரி. ஓகே, நாளைக்கு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். கஃபீல் இப்போ தான் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காரு. காலைல 8:30 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போய் விடணுமா அவரை. சரி, ஸ்கூலுக்கு சீக்கிரம் போய் விட்டுட்டு இங்கே வந்துடு, எங்கேயும் போயிடாத அப்படி இப்படின்றாரு. இப்போ வாய்ஸ் போட்டு வச்சுருக்காரு. சரி பாப்பா அப்படின்னேன். நம்ம இடத்துல வண்டியை போட்டார் தலைவர். நம்மளுக்கு இன்னும் அந்த வண்டியை கொடுக்கவே இல்லை. நானும் ஆர்வமாக இருந்தேன் ஓட்டலான்ட்டு, என்ன மாதிரி இருக்குது உள்ளேன்ட்டு பார்க்கலான்ட்டு. அந்த புது வண்டி வாங்கினா அந்த சவுதிக்காரங்க 1 வாரம் சும்மா கூட கிடக்கும், இல்லை அவங்க ஓட்டுவாங்க, அதுக்கப்புறம் கொண்டு வந்து நம்ம கையில் சாவி கொடுப்பாங்க. இது மாதிரி புது வண்டி வந்த டிரைவர் எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, நாளைக்கு உங்களை எல்லாம் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் நண்பா, நாளைக்கு சந்திக்கிறேன்.